அவங்க வீட்லயும் ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கும் இல்லையா, கல்யாணம் பண்ணிக்கோமா, டைம் ஆகுது நிறைய. அது எல்லாமே மீறி அவங்க எனக்காக காத்துட்டு இருந்தாங்க. 10 வருஷமா நாங்கள் லவ் பண்ணிட்டு இருக்கோம். 10 வருஷமா? சபேசன் வீட்டுக்கு தேவயானி அனுப்பிய பெட்டி. அதை ஏன் கேட்பீங்க? அப்பா அம்மாக்கள் வந்து அந்த டைம்ல போய் ஃப்ளைட்டை விட்டு இறங்கிட்டு அப்படி கேட்டோன்னா அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. அப்படி இல்லை, அம்மா வந்து கவலைப்பட்டாங்க. சுற்றுலாவா யோசிக்கவே வேண்டாம். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி 23 கிளைகள், 37 வருட அனுபவம். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஏன் இப்படி ஐயோ, நான் அப்படி எதுவுமே பண்ணதில்லை. ஐயோ இல்லை, அது வந்து ஏன் இப்படி பண்றாங்கன்னு தோணும். நம்ம இப்படி பண்ணவே இல்லையே நம்ம யாருக்குமே. என்ன அப்படின்னா, உண்மையா நான் தான் செகண்ட் ஃபைனலிஸ்ட். கடைசியில எல்லாத்தையும் மாத்திட்டாங்க. சரிகமப்பா முடிந்து சபேசன் வீட்டுக்கு தேவயானி அனுப்பிய பெட்டி. பெட்டியில பணமா அப்படின்னு ஏர்போர்ட்ல வந்து யாரோ கேட்டாங்களா? அதை ஏன் கேட்பீங்க? அப்படி எதுவும் அப்பா அம்மாக்கள் வந்து அந்த டைம்ல போய் ஃப்ளைட்டை விட்டு இறங்கிட்டு அப்படி கேட்டோன்னா அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. அப்படி இல்லை, அம்மா வந்து கவலைப்பட்டாங்க. இனியா வந்து ஒரு ஆக்ட்ரஸ் மகள் அப்படின்னு சொல்லி தன்னை எப்பயுமே நினைச்சு கொள்ள மாட்டான். தங்கச்சி எப்படி பழகுறாங்களோ அப்படி அந்த எங்களோட சேர்ந்து வந்து சாப்பிடுவான் அந்த செட்டுக்குள்ள. தேவானி மேம் வந்து என்கரேஜ் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுட்டா நீ அழுததை பார்த்து. அவ்வளோ ரிஜெக்ஷன் பார்த்த ஒருத்தன் வந்து அந்த வாய்ப்பு கிடைச்சது வந்து அந்த வார்த்தையால் விபரிக்க இயலாது. அந்த மூமெண்ட்டில் ஒரு சந்தோஷத்தில் அழுது தானே தவிர யாரும் சொல்லியோ இல்லை இப்படி அழுதாத்தான் நமக்கு அந்த இது இருக்குமோ இல்லையோ சொல்லி அழுது. வித் மீ சபேசன் அவர்கள். வணக்கம். ஹாய், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, ஸோ என்ன சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் ரன்னரப்பா ஆகியிருக்கீங்க. அம்மா அப்பா என்ன சொன்னாங்க? அண்ட் உங்களோட காதலி என்ன சொன்னாங்க? ரொம்ப சந்தோஷம். நான் பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். நான் எத்தனை நாள் கவலைப்பட்டிருக்கேன், அழுதுருக்கேன். எல்லாருமே வந்து செட்டில் ஆகிட்டு இருக்கக்குள்ள நான் மட்டுமே எதுவுமே நடக்காமல் இருந்தது ஒரு இது. அவங்களுக்கு அந்த தருணம் வந்து மறக்க முடியாது. அவங்களுக்கே அப்படி இருந்தால் எனக்கு அப்படி இருந்திருக்கு, ஜோதிச்சு பாருங்க. கண்டிப்பா. ஓகே, பட் அவங்க வீட்லயும் ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கும் இல்லையா, கல்யாணம் பண்ணிக்கோமா, டைம் ஆகுது நிறைய. ஓகே, அது எல்லாமே மீறி அவங்க எனக்காக காத்துட்டு இருந்தாங்க. ஓகே, சரி சபேஷன் சாதிப்பான், அவனுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு லைஃப் அமையும், சபேஷனில் நம்பிக்கை வச்சு இத்தனை வருஷம் இருந்தது எனக்கு பெரிய சந்தோஷம். இவ்வளோ பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இப்போ இருக்க காதலில் இருக்கா அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு இல்லை அப்படின்னுவாங்க. பட் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் அவங்க கொடுத்துருக்காங்கன்னா என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஹாப்பியாக பார்த்துக்கொள்ளும் அவங்கள. ஓகே, ஃப்யூச்சரில் இப்போ இருந்தே இப்போ அம்மா அப்பாவை இப்படி பார்த்துக்கொள்ளணும்னு ஆசைப்பட்றனோ அதே மாதிரி இப்போ எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க தானே, அவங்களே நல்லா பார்த்துப்பேன். ஓகே, மோஸ்ட்லி எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே அவங்கள பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது எங்கள் ஃபேமிலியில் எங்கள் அக்கா தம்பி தங்கச்சி அப்படியா அவங்கள வந்து நான் பிரித்து பார்க்கல, பட் பிடிக்கிற இதில் சொல்கிறேன். ஓகே, ஸோ நிறைய மேடைகளையும் நாங்கள் பார்த்தது என்னன்னா, நான் வந்து அன்லக்கி அப்படின்னு சபேசன் அவர்கள் சொன்னது. ஆனால் எங்களுக்கெல்லாம் பார்க்கும்போது இல்லைப்பா நீங்கள் ரொம்ப லக்கியான பர்சன் அப்படின்னு. ஏன் உங்களுக்கு அந்த அன்லக்கி அப்படின்ற விஷயம் மனசுக்குள்ளே வந்தது? எப்போ வந்தது? இல்லை, அது வந்து இப்போ ஒரு முயற்சி எடுக்கிறேன். நாம் எல்லாமே ஃபெயிலியர் ஆகணுன்னு நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடுது. அப்போ அது நிறையவே நான் வந்து ஸ்கூல் படித்து யூனிவர்சிட்டி போயிட்டேன். யூனிவர்சிட்டி போய் முடிச்சுட்டு டிகிரியெல்லாம் கம்ப்ளீட் பண்ண பிறகு ஒரு 5 வருஷமாக நிறைய ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் ஒர்க்குக்கு. எதுவுமே கிடைக்கல. ஒர்க் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணது, படித்த யூனிவர்சிட்டிக்குள்ளேயே ஒர்க் பண்ணணும் அப்படி ஆசைப்பட்டது, எதுவுமே நடக்கலை. பட் அதனால தான் அப்படி ஒரு உங்களுக்கு இந்த யூனிவர்சிட்டி படிக்கும் போதோ இல்லை எப்பயாவது இந்த காதல் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுங்களேன். இருக்காங்கல்ல? இருக்காங்க. இப்போ ஃபேமிலி எப்படி சப்போர்ட்டோ அது மாதிரி தான் அவங்களும். இப்போ 10 வருஷமா நாங்கள் லவ் பண்ணிட்டு இருக்கோம். 10 வருஷமா? ஓகே, இப்போ நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு இது உண்டு. இப்போ 2 பேருக்குமே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, நம்ம ஒரு இப்போ அவங்களும் வேலைக்கு போகணும், யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு நானும் யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு நல்ல ஒரு நிலைக்கு போன பிறகு நம்மளோட வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் சொல்லாமல் இருந்தது எல்லா டைமே. ஓகே, வீட்டுக்கு எப்போ தெரிஞ்சது? வீட்டுக்கு ஒரு அது இப்படித்தான் தானா அப்படியே தெரிய வந்துருச்சு. இப்போ 2 வீட்லேயும் ஓகேவா? வீட்டில் எல்லாருக்கும் ஓகே. என்கிட்ட வந்து ஒரு சில ஃபோட்டோஸ் இருக்கு, பட் அது ஃபோட்டோஸா இல்லை, அது வந்து ஒரு தம்ப்நெயில்ஸ். ஓகேவா? இந்த விஷயங்கள்லாம் நடந்த மாதிரி வெளியில போட்டிருக்காங்க. பட் இதை பார்த்துட்டு நீங்க தான் சொல்லணும் பதில். ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஒன். ஏன் இப்படி ஐயோ, நான் அப்படி எதுவுமே பண்ணதில்லை. ஐயோ, இதுல என்ன இருக்கு அப்படின்னா,
ஏன் இப்படி அசிங்கமா பண்றீங்க, இது ரொம்ப தப்பா இருக்கு, தரமான பதிலடி கொடுத்த சபேசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்ப்நெயில் இருக்குது. இப்படி நான் பண்ணதே இல்லை. இந்த மாதிரி ஒரு வீடியோவே நீங்க விட்டதில்லை. பட் இந்த மாதிரி தம்ப்நெயில்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இல்லை அது வந்து ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தோணும். இல்லை அந்த டைம் யோசிப்பேன், நம்ம இப்படி பண்ணவே இல்லையே நம்ம யாருக்குமே, ஏன் இப்படி பண்ணுறாங்க ஐயோ அப்படின்னு சொல்லி. நான் மற்றவங்க நம்பக்கூடிய தம்ப்நெயில் தானே அது அப்படின்னு சொல்லி. சபேசன் காதலியை அறிமுகம் செய்தார். ஐயோ சொல்லுங்க, வருங்கால மனைவி சபேசனின் வருங்கால மனைவியா அப்படின்னு கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க. கல்யாணம் எப்போன்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்த தம்ப்நெயில் போட்டுருவாங்க. அதான் இப்போ தங்கச்சிக்கு நல்ல வாழ்க்கை நான் சொன்ன மாதிரி தான். அப்போ இருந்த முடிவு தான், தங்கச்சிக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டு அவங்கள வீடு கட்டிட்டு அதுக்கு பிறகு கல்யாணம் பார்த்துக்கலாம். இப்போ நிறைய ஷோஸ்லாம் போயிட்டு தங்கச்சிக்கு ஒரு நல்ல ஒரு வீடு கட்டி கொடுத்து தான் நம்ம வாழ்க்கையில் செட்டில் ஆகும். அதில் வந்து டினாவும் சப்போர்ட் அவங்களும் அது அந்த முடிவில் இருக்காங்க. தங்கச்சிக்கு நல்ல ஒரு இது கிடைக்கட்டும் சபேஷன், அதுக்கு பிறகு நம்ம கல்யாணம் கட்டிடலாம் அப்படின்னு. ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவான பார்ட்னர் தான் போல இவங்களுக்கு. ரைட். அண்ட் அடுத்த தம்ப்நெயில் என்ன அப்படின்னா, உண்மையா நான் தான் செகண்ட் ஃபைனலிஸ்ட், கடைசியில எல்லாத்தையும் மாத்திட்டாங்க அப்படி இல்லை. அந்த மாதிரியும் எதுவுமே நான் இந்த லைவுமே போட்டதில்லை. நான் அந்த காம்படிஷன் நடக்கக்குள்ளேயோ முடிஞ்ச லைவ் போட்டதில்லை. ஓகே, இது அவங்க விஷயமா போட்டிருக்காங்க. சரிகமப்பா முடிந்து சபேசன் வீட்டுக்கு தேவயானி அனுப்பிய பெட்டி திறந்து பார்த்து கடுப்பான சபேசன். அப்படி எதுவுமே அனுப்பல மேம். ஓகே, அப்படி அதெல்லாம் ஒன்றுமே நடக்கல. பட் கேள்விப்பட்டேன் உங்க ஃபாதர் அண்ட் மதர் 2 பேர்கிட்டயுமே பெட்டியில பணமா அப்படின்னு ஏர்போர்ட்ல வந்து யாரோ கேட்டாங்களாம். ஐயோ அதை ஏன் கேட்பீங்க? அப்படி எதுவும் அப்படியெல்லாம் இல்லை. ஓகே, அப்பா அம்மாக்கள் வந்து அந்த டைமில் போய் ஃப்ளைட்டை விட்டு இறங்கிட்டு அப்படி கேட்டோன்னா அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. அவ்வளோ காசு வந்து பேக்கில் எடுத்துகிட்டு போக இயலாது தானே. ஓகே, அது கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஆமாம், அப்படி இல்லை. அம்மா வந்து கவலைப்பட்டாங்க, ஏன் இப்படி கேட்டாங்க அப்படின்னு சொல்லி. எவ்வளவு நீங்க சம்பாரிச்ச முதல் இன்கம்னு ஞாபகம் இருக்கு? உங்க மியூசிக் பேண்ட்ல இருந்து சபேசனுக்கு வந்த முதல் வருமானம் ஞாபகம் இருக்கா? அது அப்பாட பேண்ட், அவங்க அந்த டைம்ல வந்து தந்தது ஞாபகம் இருக்கு. ஒரு 500 ஒன்று தந்துருந்தாங்க அந்த டைம்ல, சின்ன வயசுல. கிரேட், ஒரு 6th அப்படி பாட போதும். அதெல்லாம் வேணாம், விவரம் தெரிஞ்சு வந்து ஒரு 5000 அப்படி வாங்கியிருப்பேன். ஓகே, ரைட், 5000 வாங்கியிருப்பீங்க. ஓகே, இந்த சரிகமபாக்குள்ள வரத்துக்கு முன்னாடி உங்களோட இனிஷியல் டேஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நான் வந்து இலங்கையில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப அழகான நாடு இலங்கையில், கிழக்கு மாகாணம், அம்பாறை டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்கிறேன். அதில் வந்து விநாயகபுரம் அப்படின்ற ஒரு கிராமம். அது வந்து ஒரு அழகான கிராமம் அங்கே. ஒரு அப்போ எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க எனக்கு, நல்லா பாடுற அப்படின்னு சொல்லி. எங்கள் அப்பா வந்து ஒரு மியூசிக் பேண்ட் வச்சுருந்தவங்க, ஜியாலயா அப்படின்னு சொல்லி. அந்த பேண்டில் அப்பா பாடுவார், அப்பா சித்தப்பாங்கெல்லாம் பாடுவாங்க. ஸோ அவங்களோட இதுதான் எனக்கு வந்துச்சு தெரியா. ஓகே, அப்பா அவங்களோட போக்கில் என்னை கூட்டிகிட்டு போவாங்க. சின்ன வயசுலேருந்தே எல்லா காம்படிஷன்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணிடுவேன், ஸ்கூலில், யூனிவர்சிட்டியில், எல்லாமே. அப்படி வந்தது தான் இந்த மியூசிக் இன்ட்ரெஸ்ட். அதில் என்ன ஃபேமிலியை பற்றி சொல்லணும்னா, அப்பா, நாங்கள் ஒரு பெரிய ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி. ஓகே, யார் யாரெல்லாம் வீட்டில்? அம்மம்மா, அம்மப்பா, அப்பா, அம்மா, அம்மாவோட தம்பி 2 பேர் இருக்காங்க, அவங்களுடைய ஒய்ஃப் 2 பேர், அவங்களோட பிள்ளைகள், அக்கா, அத்தான், தங்கச்சி, ஓகே, தம்பி, இனி அக்காவோட பிள்ளைகள் 2 பேர் இருக்காங்க. உங்கள் வீட்டில் மொத்தம் 4 பேர். அப்போ உங்கள் கூட பிறந்தவங்க? ஆமாம், என்னோட கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தர் இருக்காங்க, ஓகே, தங்கச்சி, தம்பி. இந்த பூமியில எப்ப வந்து நீ பிறந்த, என் புத்திக்குள்ள தீ பொறிய நீ விதைச்ச, அடி தேக்கு மர காடு பெருசுதான், சின்ன தீக்குச்சி ஒசரம் சிறுசுதான், உசுரே போகுதே உதட்ட நீ கொஞ்சம் சுழிக்கையில, ஓ மாமா தவிக்கிற மடிப்பிச்ச கேட்கிற மனச தாடிய மடிக்குயில, அக்கினி பழமுன்னு தெரிஞ்சிருந்தும் அடிக்கடி நாக்கு துடிக்குதடி, உன் விரல் பிடித்திடும் வரம் ஒன்று கிடைக்க உயிருடன் வாழ்கிறேன் நானடி, என் காதலும் என்னாகுமோ, உன் பாதத்தில் மண்ணாகுமோ,
வெண்மேகம் பெண்ணாக உருவானதோ, என் நேரம் என்னை பார்த்து விளையாடுதோ. ஆனா வரவேற்புன்னு ஒண்ணு இருக்குது. ஆமா, நல்ல வெற்றி வந்து இவ்வளவு பெரிய வெற்றியை வாங்கியாச்சு. அங்க போய் அந்த வரவேற்பு எப்படி இருக்கும், நம்ம ஊர் மக்களோட நம்ம வெற்றியை கொண்டாட போறோம்ன்றது ஒரு இமோஷனலான ஒரு மொமெண்டா இருக்கும். ஸோ எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க அதுக்கு? 6 மாதம் கழித்து ஊருக்கு போகிறேன். ஸோ எல்லார வரவேற்பையும் பார்க்க ஆசையாக இருக்குது. ஓகே. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எங்கள் ஊர் மக்கள், எங்கள் நாட்டு மக்கள் எப்படி வரவேற்க போகிறாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்குது. ஸோ உங்களோட காதல் வந்து உங்கள் யூனிவர்சிட்டியில இருந்தால் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னீங்க. அதை தாண்டி யூனிவர்சிட்டியில் இருந்த உங்களுக்கு நல்ல மெமரிஸ் அண்ட் யூனிவர்சிட்டி உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுச்சு இவ்வளோ தூரம் வர? யூனிவர்சிட்டியில் தான் நான் படித்தது வந்து கர்நாடிக் மியூசிக். ஓகே. அங்கே வந்து நான் வந்து இவ்வளோ ஹாமாக இருக்க மாட்டேன். ஜாலியாக அப்படி சுற்றி ஜாலியாக சந்தோஷமாக ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து. நாட்டியா இருப்பீங்களா? ரொம்ப அமைதியாக இருக்கீங்களே. அது வந்து ஒரு நம்ம இவ்வளோ ஸ்ட்ரகிள் பட்டோமா, அப்போ நம்ம நாட்டியாக இருந்ததால தான் இவ்வளோ ஒரு இதோ அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே வருது. ரைட்டு. அப்போ அங்கே வந்து யூனிவர்சிட்டி கல்ச்சரல்ஸ், ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஜாலியாக பாடுறது, அங்கே நிறைய அலப்பறம் பண்ணியிருக்கேன் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து. சுவாமி விபுலானந்தா இன்ஸ்டிடியூட் ஆஃப் அஸ்தட்டிக் ஸ்டடீஸ், ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி, அதில் தான் நான் படித்தது. 4 வருஷம் ஜாலியாக போச்சு. அதுக்கு பிறகு தான் தெரிஞ்சது உலகம், வாழ்க்கை என்ன அப்படின்றது. சரிகமாப்பா இந்த சீசன் வரதுக்கு முன்னாடியே நீங்க போன சீசன் வந்திருக்கீங்க, சீசன் 4 இல்லையா? சீசன் 4. அதுக்கு நீங்க வந்துட்டு செலக்ட் ஆகாம ஊருக்கு திரும்பி போயிருக்கீங்க. அந்த விஷயம் பத்தி சொல்லுங்க. அது இப்படிதான் எல்லா முயற்சியும் செய்கிற மாதிரியே சரிகமாப்பா வரணும் அப்படின்றது ரொம்ப நாள் ஆசை. அப்போ சீசன் 4 வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக ஊரில் சொல்லிட்டு வந்தது. ஓகே. சொல்லிட்டு வந்து நம்ம சரியாக பாடலன்னா என்ன பாட்டு அப்போ பாடினீங்க? உயிரின் உயிரே, காக்க காக்க மூவி. அப்போ அந்த பாட்டு பாடினது ஆடிஷன் வரைக்கும் வந்தேன் நான். என்ன ஆடிஷன்? மெகா ஆடிஷன் வரைக்கும் வந்தேன் நான். பாடிட்டு அதில் செலக்ட் ஆகலை. சரி இந்த சீசனில் வந்து ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். அதுக்கு ஜீ தமிழ் டீம் அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நம்ம பாடுறது வேறு விஷயம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்தால் தான் அது நம்ம மேலே வரலாம். அது கொடுக்கணும்னு நினைக்கிறது அவங்களோட பெரிய மனசு. அந்த சான்ஸ், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சான்ஸ் கிடைச்சா தான் அவங்க மேலே வரலாம். எனக்கு அந்த வகையில் அந்த சான்ஸ் வந்து எனக்கு பெரிய ஒரு வாய்ப்பு. அது அவ்வளோ ரிஜெக்ஷன் பார்த்த ஒருத்தர் வந்து அந்த வாய்ப்பு கிடைச்சது வந்து அந்த வார்த்தையால் விபரிக்க இயலாது. அந்த மூமெண்ட்டில் நம்ம பாடி நமக்கு ஒரு செலெக்ஷன் நடந்துட்டு இவ்வளோ ஸ்ட்ரகிள் பட்டு நமக்கு இது கிடச்சிட்டு அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் அழுது தானே தவிர யாரும் சொல்லியோ இல்லை இப்படி அழுதாத்தான் நமக்கு அந்த இது இருக்குமோ அப்படின்னு சொல்லி அழுதலை. அந்த மூமெண்ட்டில் நான் அழுதது உண்மை. ஸோ நீங்கள் நிறைய பேண்டில் பாடினதா சொன்னீங்க யூனிவர்சிட்டி டைமில். அப்போது எந்த சிங்கர்ஸ் கூடலாம் உங்களுக்கு பாட சான்ஸ் கிடைச்சது? யூனிவர்சிட்டி படிக்கக்குள்ளே ஒரு இந்தியன் பிளேபேக் சிங்கர்ஸோட பாடுறதுக்கு ஒரு சான்ஸ் வந்துச்சு ஃபஸ்ட் டைம். ஓகே. அப்போ வந்து உன்னிகிருஷ்ணன் சார் வந்திருந்தார் எங்கள் யூனிவர்சிட்டிக்கு. அவரோட பாடுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிது. அதுக்கு பிறகு ஆனந்த் அரவிந்த் அக்ஷன் அண்ணா வந்திருந்தார், அவரோட சான்ஸ் கிடைச்சிது. பிறகு விவி பிரசன்னா சார் சிங்கர், அவரோட பாட சான்ஸ் கிடைச்சது. அதுக்கு பிறகு நிறைய இந்தியன் பிளேபேக் சிங்கர்ஸோட பாடுறதுக்கு நிறைய சான்ஸ் வந்தது. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் சான்ஸ், நான் இந்தியன் பிளேபேக் சிங்கர்ஸோட பாட ஆரம்பித்ததுக்கு பிறகு. ரைட். நீங்கள் சரிகமாக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நிறைய சிங்கர்ஸோட இன்னும் பாடி இருந்திருப்பீங்க. உங்கள் ஜட்ஜஸே அங்கே உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்களோடலாம் பாட சான்ஸ் கொஞ்சம் டைம் கிடச்சிருக்கும். அதில் பெஸ்ட் மெமரி எது? எல்லா ஜட்ஜஸுமே வந்து எல்லா கண்டஸ்டன்ஸும் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே. அது மாதிரியே எனக்கு நல்ல சப்போர்ட். இப்போ நான் வந்து ஸ்ரீலங்காவில் இவங்களை பார்த்து இவங்க பாட்டுகளை பாடி இவங்களை பார்த்து தான் நம்ம பாடி பழகிருப்போம். அவங்களுக்கு முன்னுக்கே அவங்க பாட்டு பாடி நமக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைக்கிறது பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட். கண்டிப்பாக அது வந்து எனக்கு கிடைச்சது பெரிய ஹாப்பி. அது எனக்கு பெரிய சந்தோஷம். ஓகே. ஹாப்பி வேணாம், பெரிய சந்தோஷம். ஒவ்வொரு ரவுண்ட்ஸுமே வந்து பெஸ்ட் மெமரி தான் எனக்கு. இது எவ்வளோ பெரிய சான்ஸ்ன்னு நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ஒவ்வொரு பாட்டு பாடும்போதும் அவங்க கொடுக்குற சப்போர்ட் பெஸ்ட் மெமரி தான் எனக்கு. ஓகே. அதில் ஃபஸ்ட்டுக்கு வந்து வித்யாசாகர் சார் வந்திருந்தார். வித்யாசாகர் சார் ரவுண்ட் ஒன்று நடந்துச்சு. எங்கள் தங்கச்சி வந்து வித்யாசாகர் சார் பெரிய ஃபேன். ஓகே. அப்போ அவருக்கு முன்னுக்கு டிங்டோங் கோயில் மணி அந்த பாட்டு பாடினேன். ஓகே. அந்த பாட்டு பாடிட்டு அவரை என்கரேஜ் பண்ணது எனக்கு மறக்க முடியாத ஒரு சந்தர்ப்பம். அதே மாதிரி ஓல்ட் இஸ் கோல்டுன்ற ஒரு ரவுண்ட் நடந்துச்சு.
அதில் வந்து 1000 நிலவேவா பாட்டு பாடினேன். அப்போ தான் சரண் சார் வாரார் அந்த ரவுண்டுக்கு. ஓகே. சரண் சாரை வந்து விஷ் பண்ணார், ஏய் நல்லா பாடுனடா அப்படின்னு சொல்லி. அது மறக்க முடியாத தருணம். அதே மாதிரி ஸ்ரீனி சார் ஒவ்வொரு ரவுண்டுமே எனக்கு என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பார். ஏ சபேஷா அப்புறா சாப்பிட்டியாடா அப்படின்னு கேட்டே இருப்பார். ரொம்ப நல்லாவே ஜெல் ஆகிட்டார். ஆமாம், இல்லையா? நான் கதைக்கிறத விட அவங்களுக்கு பிடிக்கும். ஓகே. அவங்க அதால் எப்போவுமே வந்து பேசிட்டு இருப்பாங்க. டென்ட் கொட்டா ரவுண்டு ஒன்று நடந்துச்சு. ஓகே. அதில் வந்து ஒவ்வொரு விதமாக கெட்டப் போட்டு வந்து பாடணும். எனக்கு கிடைச்சது வந்து அப்பு கமல் சார் ரவுண்டு, அபூர்வ சகோதரர் ரவுண்ட். இப்போ அதுக்கு காலை கட்டிட்டு 2 காலையுமே கட்டிட்டு அவர் எப்படி சார் நடந்து வந்து பாடினாரோ அதே மாதிரி அதுக்கு டீம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஜீ தமிழ் டீம் காலை கட்டுறதுலேருந்து அது எப்படி நிற்கணும், அந்த வசதி, அந்த இது ஸ்டிக்கை வச்சு நிற்கிறது, அதுக்கு புது மாப்பிள்ளைக்கு பாட்டு பாடினது. பட் அது எத்தனை நாள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க? அப்படி கால்லாம் கட்டி நிற்காது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு? அது முட்டியெல்லாம் செம்மையாக வலிக்க ஆரம்பிச்சிட்டேன் அந்த டைம். நான் அந்த ரவுண்ட்லாம் வீட்டை பேசலை, அவங்களுக்கு எக்ஸைட்டிங். சரி, அவங்களுக்கே ஒரு பிரமிப்பு, சபேஷன் இப்படிலாம் செய்வானா அப்படின்னு சொல்லி. எல்லாருக்குமே கால்லாம் கட்டி பாடுறான், இப்படி நின்றான், பேலன்ஸாக நின்றான் அப்படின்னு சொல்லி ஒரு 3 நாள் 4 நாள் தொடர்ச்சியாக ப்ராக்டிஸ். அதுக்கு காலை கட்டிகிட்டே ப்ராக்டிஸ் பண்ணணும். அது வந்து அதுக்கு வந்து பாடி முடித்தோடனே எல்லாருமே ஸ்டேஜுக்கு வந்து விஷ் பண்ணாங்க. ஆக்சுவலி ஸ்வேதா மேம் கூட உங்கள் பக்கத்தில் முட்டி போட்டு ட்ரை பண்ணாங்க, பாட வரல அவங்களுக்கு. சொன்னாங்க இது கஷ்டம், இப்படி பண்ண முடியாது அப்படின்னு. நமக்கு இவன் அழ மட்டும்தான் தெரியும் அப்படின்ற அந்த தோட்டை உடைக்கணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு அந்த ரவுண்டில் வந்து பாடினது. ரைட். உங்கள் கோ கண்டஸ்டன்ட் நிறைய பேர் வந்துட்டு எல்லாருமே ரொம்ப சூப்பராக பாடினாங்க. இன்ஃபேக்ட் இந்த சீசனில் எல்லாருக்குமே யாருக்கடா ப்ரைஸ் போகுன்ற அளவுக்கு ஆர்வமாக எங்களுக்கு இருந்தது. ஸோ இதில் வந்து இனியா அவங்களோட ஒரு பாயிண்ட் வந்துட்டு அவங்க ரொம்ப அழகாக வந்து குரல் ஒரே மாதிரி இருக்குது, பவதாரணி மேடமோட குரல் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் இனியா கூட என்ன பாண்ட் அவங்களுக்கு? இனியா வந்து ஒரு ஆக்ட்ரஸ் மகள் அப்படின்னு சொல்லி தான் எப்பயுமே நினைச்சு கொள்ள மாட்டான். ஓகே. அது கேஷுவலாக வந்து பேசுவான். ஏன்னா அந்த ஸ்டார்டிங்லேருந்தே ஆடிஷன் முடிஞ்சதுலேருந்தே ஒரு நல்ல ஒரு எங்கள் தங்கச்சி எப்படி பழகுறாங்களோ அப்படி. ஆனால் இன்றைக்கு என்னென்ன சாப்பாடு வந்து எங்களோட சேர்ந்து வந்து சாப்பிடுவான். வந்து செட்டுக்குள்ளே ரிஹர்சல் டைமில் நாங்கள் 2 சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ள அண்ணா நம்ம இந்த பாட்டு பாடலாண்ணா அப்படி எல்லாம் திங்க் பண்ணுவோம். ஒரு நல்ல ஒரு பாண்டிங், நல்ல தங்கச்சி. அப்போ தேவயானி மேம் எல்லா ரவுண்டுக்குமே அவங்களும் வந்து செட்டில் உட்காந்து ரொம்ப அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஸ்டார் வேல்யூ அவங்க காட்டிக்கலன்றதா நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க எக்ஸாக்டாக அந்த ஸ்பாட்டில். தேவயானி மேம் வந்து என்கரேஜ் பண்ணாங்க. அந்த ஆடிஷன் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சிட்டா நீ அழுததை பார்த்து, நல்லா பாடுறடா, ஏன் அழுற அப்படின்னு கேட்பாங்க. அதுலேருந்து அவங்க ஒவ்வொரு ரவுண்ட் வந்தாலும் என்னை விஷ் பண்ணிகிட்டே போவாங்க. முதல் எபிசோட் போனால் இனியா பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு என்ன பெர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொருத்தருக்குமே தனியாக விஷ் பண்ணுவாங்க. எந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு நல்லா பாண்டடா சவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. கண்டிப்பா. அண்ட் உங்களோட பிரைஸ் மணி அதை என்ன பண்ண போறீங்க? ஆல்ரெடி சில விஷயங்கள் வந்து அவர் இப்படி பண்ண போறாரு, அந்த காசை வச்சு அப்படி பண்ண போறாருன்னா நாங்கள் கேள்விப்பட்டோம். நீங்க என்ன பண்ண போறீங்க, நீங்க சொல்லுங்க. ஓகே. அந்த கிஃப்ட் மணி வந்து நமக்கு கிடைக்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ். கண்டிப்பா. அங்கே இந்தியாவிலேருந்து நாங்கள் எங்கள் ஊருக்கு கொண்டு போகிறதே பெரிய ஒரு ப்ராசஸ். அது வந்து அது உடனே நடக்காது. ஸோ அதில் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு இருக்குது எனக்கு. ஓகே. கொஞ்சம் நான் திங்க் பண்ணி வச்சிருக்கேன் நிறைய. மியூசிக்லேருந்து வந்த காசு மியூசிக்கு கொஞ்சம் அதில் கஷ்டப்படுறவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மைண்டில் இருக்குது. தமிழ் இண்டஸ்ட்ரியில் சபேசன் அவர்களோட குரலில் வெள்ளித்திரையில் எப்போ பாட்டு வரும், அதுக்காக ஏதாவது முயற்சி எடுத்திருக்கீங்களா? ஏதாவது வந்திருக்கா? இன்குவரிஸ் நிறைய வருது. ஓகே. பாடணும், எனக்கு பாடணும் ரொம்ப நாள் ஆசை. யார் இசையில் பாடுறது கனவா இருக்கும்? ஏஆர் ரஹ்மான் சார் இசையில் பாடணும். ஆஹா, சூப்பர். எஸ், இந்த ஒரு அழகான தேங்க்யூ நோட்டோட நம்ம முடிக்கிறோம். ஓகே. மேடையிலே சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி, மனமார்ந்த நன்றிகள். எங்க தமிழ்ல சொல்லுங்க, மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சுற்றுலாவா யோசிக்கவே வேண்டாம். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி 23 கிளைகள், 37 வருட அனுபவம். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.